Hi friends, welcome to Salem Punitha's Recipes. இன்னைக்கு கம்மங்களி எப்படி செய்கிறது, அதை வச்சு கம்மங்கூழ் எப்படி கரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். களி செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு கம்பு வாங்கி அதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணுங்க. பாருங்கள், கம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை கல்லெல்லாம் இல்லாமல் இதை நம்ம இப்போ களைஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டிகிட்டே இருந்தால் கல்லெல்லாம் இருந்தால் அடியில் போயிடுங்க. நம்ம இந்த மாதிரி எடுக்கிறப்ப மேலே வெறும் கம்பு மட்டும் வரும். இப்போ இதில் ஒன்றும் இல்லை. நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு 1/2 hour ஆற விட்டேன். ஆறிடுச்சு. கையில் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். இந்த பதத்தில் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வெயிலெலாம் காய வைக்க வேண்டியதில்லை. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு நம்ம சலிச்சிக்கணும். அப்போல்லாம் முரத்தில் புடைப்பாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சலிச்சிட்டு இந்த குருணையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப குருணையாக இருக்கிறதில்ல. இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடர்லாம் இந்த மாதிரி தனியாக வச்சுக்கணும். ஏன்னா வேகிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு குருணை போட்டு வேக வச்சிடணும். இந்த மாதிரி பெரிய கண்ணாக இருக்கிற ஜல்லடையாக இருக்கணும். இப்போது நான் குக்கரில் தண்ணி வச்சு கொதிக்கட்டும். கொதிச்சு பின்னாடி தண்ணி கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு குருணை போட்டு நல்லா வேக விட்டுடலாங்க. ஏன்னா குருணை வேகிறதுக்கு லேட் ஆகும். அந்த பவுட்ரு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ குருணை நல்லா வெந்துருச்சு. வெந்த பிற்பாடு நம்ம அந்த பவுடரை இதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கணும். இந்த மாதிரி மத்து இருக்குது இல்லைங்களா, பருப்பு கடையிற மத்து, அதனோட பின்னாடி காம்பு பகுதியை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை களி கிண்டுறதுக்கு அந்த குச்சி இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம எல்லா பவுடரையுமே போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம அடுப்பில் வச்சு சிம்மிலையே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க. வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஈரத்தை தொட்டு நம்ம தொட்டோன்னா ஒட்டாமல் வரணும். நல்லா வெந்துருச்சு. வெந்த பிற்பாடு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் நனைச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி அந்த மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க. ஈஸி. இப்போ பாருங்கள், களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குழம்புக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டது போக மிச்சத்தை எல்லாம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கணும். குக்கரில் இருக்கிறது கூடயும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இது ஒரு வாரத்துக்கு கூடயும் வச்சுக்கலாங்க. நல்லா தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா கையிலையே கரைச்சிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் போட வேண்டாம். இப்போ இதோட நமக்கு தயிரும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கூட கடிச்சிக்கிட்டு நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா கூடையே பொடி பொடியாக கட் பண்ணி கலந்துக்கலாம். ஒரு குட்டியாக ஒரு சின்ன பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால சளி பிடிக்கவும் பார்க்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை பச்சையாக கூட சேர்த்து சாப்பிட்றப்ப கண்டிப்பாக சளி பிடிக்காது. ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருந்தால் கூடயும் நமக்கு சரியாயிடும். அந்த அளவுக்கு கம்மங்கூழ் அவ்வளோ குளிர்ச்சி. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு எல்லாரும் செஞ்சு குடித்தா உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கும். இப்போ நமக்கு அருமையான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட மோர் மிளகாய், மாங்காய், ஊறுகாய், ப்ரைம்ஸ் இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.